Hi guys, welcome to World Cinema in Tamil. நான் உங்கள் தமிழ் நண்பன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆவற ஒரு நியூலி மேரிட் கப்பிள்ஸுக்கு ஒரு அமானுஷமான கிளவுன் ஒருத்தன் ஆபத்தா வந்து நிக்கிறாங்க. அவன் ஏன் அங்க வந்தான், ஏன் இவங்களே சுத்தி வரான், அவங்க கிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிக்க போறாங்கன்றதெல்லாம் செம்ம த்ரில்லிங்கோட சொல்ற படம் தான் சேனல் 0 தி ட்ரீம் டோர். ஆக்சுவலா இது 2018 வந்த ஒரு சீரிஸ். இதுதான் நம்ம பார்க்க போறோம். நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் அப்படியே என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக் போட்டுடு. வாங்க இப்ப நம்ம இந்த வீடியோ பார்க்க போலாம். புதுசா கல்யாணமான கப்பிள்ஸ் ஜூலியன் அண்ட் டாம் அவங்களோட புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆவறாங்க. டாமோட அப்பா தான் அந்த வீட்டை கட்டி இருந்தாலும் அந்த வீடு இன்னும் முடிக்கப்படாம சில ரெனோவேஷன்ஸ்லாம் இருக்கு. அவங்க டின்னர் சாப்பிடும்போது அவங்களோட பேஸ்மெண்ட்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டதுனால அவங்கள என்னவா இருக்கும்னு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. அந்த பேஸ்மெண்ட்ல டாமோட அப்பா பழைய பொருட்கள்லாம் நிறைய சேமிச்சு வச்சிருக்காரு. அதுல அவனோட பழைய போட்டோஸ்லாம் கூட இருக்கு. திடீர்னு அந்த பேஸ்மெண்ட்குள்ள இருந்து ஒரு நாய் இறங்கி வந்து அந்த மாடிப்படிக்கிட்ட ஏறி ரூமுக்குள்ள போயிடுது. ஜூலியனும் அந்த நாய் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கலாம் முடிவு பண்றா. அவ டாம் கிட்ட நான் சின்ன வயசா இருக்கும்போது இதே மாதிரி ஒரு பொம்மை நாய் வச்சிட்டு இருந்தேன், ஆனா அது தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றா. அன்னைக்கு சாயங்காலம் ஜூலியனும் டாமோ அவங்களோட நெய்பரை சந்திச்சு பேசும்போது அவங்களுக்கு ஜூலியனும் டாமோ சின்ன வயசுல இருந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்றதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்போ அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது டாம் அவங்க கிட்ட அவனோட பேஸ்மெண்ட்ல இருந்த பழைய பொருட்கள் நிறைய கிடைச்சதாகும், அதுல ஜூலியன் சின்ன வயசுல வரைஞ்ச நிறைய டிராயிங்ஸும் கிடைச்சது அப்படின்னு சொல்றான். ஜூலியனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவ வரைகிற கேரக்டர்ஸை வச்சு கதையே உருவாக்கிடுவா. அப்படி அவ உருவாக்குன ஒரு கேரக்டர் தான் ஜாக் த கிளவுன் அப்படின்றவன். அந்த கிளவுன் ஒரு கண்டாஷனிஸ்ட் ஆர்டிஸ்டா இருக்கான். அதாவது உடம்ப எப்படி வேணாலும் வளைக்கக்கூடிய ஒரு ஆளு. இது எல்லாத்தையுமே ஜூலியன் சின்ன வயசுல வரைஞ்சு வச்சிருக்காங்க. அடுத்த நாள் அவங்க ரெண்டு பேரும் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது டாம் வேற ஒரு லேடி கூட பேசுறத ஜூலியன் பாக்குறா. டாம் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அந்த லேடி கிட்ட பேசிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்த ஜூலியனுக்கு அவங்க அப்பா பில் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. அவ அதை படிக்காம கிழிச்சு போட்டுறா. அப்ப ஜூலியன் டாம் கிட்ட சூப்பர் மார்க்கெட்ல யார் அந்த லேடி, அவகிட்ட என்ன பேசிட்டு இருந்தான்னு கேட்கும்போது அந்த லேடியோட பேரு சாரா, அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸோட கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு பேரும் தூங்குறதுக்கு முன்னாடி ஜூலியன் அவங்க கிட்ட டாம சந்தேகப்பட்டதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அவளும் தூங்க ஆரம்பிக்கிறா. ஆனா அவளுக்கு தூக்கத்துல பயங்கரமான கனவெல்லாம் வருதுங்க. அடுத்த நாள் காலையில அந்த கப்புள் அந்த பேஸ்மெண்ட்டை கிளீன் பண்ணலாம்னு போகும்போது அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஒரு ப்ளூ கலர் டோர் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த டோர் அங்க இல்லவே இல்ல. ஆனா அது எப்படி வந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. டாமோ அந்த டோரை திறக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஆனா அந்த டோர் லாக் ஆயிருக்கு. இதனால அவனும் அந்த டோரோட போட்டோவை அவங்க அம்மாவுக்கு அனுப்பும்போது அவங்க அம்மா அந்த டோரை இதுவரை நான் பார்த்ததே இல்லடா அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறாங்க. அன்னைக்கு ராத்திரி டாம் தன்னோட நெய்பர் ஜேசனை கூப்பிட்டு அந்த டோரை ஓபன் பண்ண சொல்றான். ஆனா ஜேசன் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அந்த டோர் நகரவே மாட்டேங்குது. இப்போ ஜேசன் அந்த டோரை உடைக்கிறதுக்காக ஒரு ஸ்லெட்ஜ் ஹேமரை வச்சு அந்த டோரை அடிச்சு பாக்குறான். ஆனா அவங்க நினைக்கிறத விட அந்த டோர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அதனால உடையவே இல்ல. இதனால ஜேசனும் வேற வழி இல்லாம தன்னோட ரைஃபிளை வச்சு அந்த டோரோட ஹேண்டில சுட்டு உடைக்கிறான். ஒரு வழியா அவங்களும் அந்த டோரை திறந்துடுறாங்க. டார்ச் அடிச்சுக்கிட்டே அவங்க அந்த டோருக்குள்ள நுழையும் போது ஆப்போசிட் சைடுல ஒரு பெரிய டனல் இருக்குங்க. அவங்களும் அந்த டனல்ல இறங்கி பார்க்கும்போது அங்க இன்னொரு டோர் இருக்கு. இதனால அவங்க மூணு பேருமே அவங்க நெய்பரோட வீட்டுக்கு போய் அவனோட பேஸ்மெண்ட்ல ஏதாவது டோர் இருக்கான்னு கேக்குறாங்க. செக் பண்ணி பார்த்தா அப்படி எதுவும் டோர்லாம் அந்த பேஸ்மெண்ட்ல இல்ல. அந்த நெய்பர் இயன் தான் தன்னோட வீட்டுல இருந்து இவங்க வீட்டுக்கு ஒரு டோரை உருவாக்கி இருப்பான்னு நினைச்சாங்க போல. ஆனா அவங்க இயனை பத்தி நினைச்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க அந்த செகண்ட் டோரை ஓபன் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது அது அந்த ஃபர்ஸ்ட் டோரை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால அவங்களால ஓபன் பண்ண முடியல. ஜூலியனும் அடுத்த நாள் ஒரு சைக்காலஜிஸ்ட மீட் பண்ணி டாம் ராத்திரி ஆனா யாரோ ஒரு லேடி கிட்ட போன் பேசுறான். அந்த லேடி சாராவா தான் இருப்பான்னு நான் சந்தேகப்படுறேன்னு சொல்றா. ஆனா இதை டாம் கிட்ட கேட்கறதுக்கு அவளுக்கு தைரியம் இல்லன்னு சொல்றா. இப்படி இருக்கும்போது டாம் ஒரு நாள் நைட்டு அவங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது ஜூலியனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறா. அவ சந்தேகப்பட்ட மாதிரியே டாமும் ஏதோ ஒரு லேடியை தான் பார்க்க போயிருக்கான். ஆனா அவளுக்கு அந்த லேடி யாருன்றது தூரத்துல இருந்து தெரியல. இதை பார்த்துட்டு அப்செட் ஆகி ஜூலியனும் வீட்டுக்கு வந்த அப்புறம் அவ கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து ஏதோ சத்தம் வருது. அவளும் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு இறங்கி போய் அந்த செகண்ட் டோரை ரீச் ஆன உடனே அந்த டோர் மேல உள்ளங்கை மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு. இவளும் தன்னோட கைய அந்த உள்ளங்கை சிம்பிள்ல வைக்கிறா. உடனே அந்த டோரும் திறந்துடுதுங்க. உள்ள போனா ஒரு இருட்டான ரூம் இருக்கு. இவளும் டார்ச் லைட் அடிச்சு ஒரு கார்னரா தேடி பாக்குறா. அப்ப அந்த ரூமுக்குள்ள ஒரு ஆளு ஒரு கிளவுன் மாதிரி நின்னுட்டு இருக்கான். இவ சின்ன வயசுல வரைஞ்ச இமேஜினேஷன் கிளவுன் மாதிரியே அவனும் இருக்கான். திடீர்னு அந்த கிளவுனும் அவளை நோக்கி ஓடி வரும்போது அவளும் பயந்து ஓடி போயிடுறா. இத பத்தி அவளும் டாம் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவனும் ஜூலியன் கிட்ட நம்ம வேணா ஹோட்டல்ல தங்கலாம் சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லைன்னு ஜூலியன் சொல்லிடுறா. அடுத்த நாள் காலையில டாம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவன் அடிக்கடி போன் பண்ற அந்த போன் நம்பருக்கு இவ போன் பண்ணி பாக்குறா. அவ சந்தேகப்பட்டது சரியா போச்சுங்க. அந்த போனை ஆன்சர் பண்ணது சாரா தான். அது மட்டும் இல்லாம அவ ஜூலியனுக்கு ஷாக் ஆகுற மாதிரி தான் டாமோட வைஃப்னு சொல்றா. இதை கேட்ட ஜூலியனும் ரொம்ப அப்செட் ஆகி போனை கட் பண்ணிடுறா. கோபமான ஜூலியனும் டாம் கிட்ட சாராவோட பேரை சொல்லாம ஏதோ ஒரு லேடி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது டாமா அவளை நீ சின்ன வயசுல இருந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருந்ததுனால இப்படி எல்லாம் என்ன சந்தேகப்படுற, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்றான். சண்டை அதிகமான உடனே டாமோ அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறான். இப்போ ஜூலியன் டாமோட நெய்பர் ஜேசனோட வீட்டுக்கு போய் அவன் டாமோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்றதுனால அவங்க கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லி டாமோட கேரக்டரை பத்தி அவ கேக்குறா. ஆனா அதுக்கு ஜேசன் டாம் உன்னை தவிர வேற எந்த ஒரு பொண்ணைய லவ் பண்ணது கிடையாது, நீ அவனை பத்தி தப்பா நினைக்கிற அப்படின்னு சொல்றான். ஜூலியனோட அப்பா ஒரு பேட் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுனால எல்லா ஆம்பளைங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுல இருக்கிற
லைட் எல்லாம் பிளிக்கர் ஆகுதுங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது இப்ப அந்த வீட்டுக்குள்ள மூணாவது மனுஷன் ஒருத்தன் இருக்கான்னு. இப்ப ஜூலியனுக்கு இவன் அவளோட இமேஜினேஷனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்றதை கேட்டுட்டு அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்ப ஜூலியன் கோவமா அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கதை வழியா வந்த அந்த கிளவுன் ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு ஜேசனை போட்டு பயங்கரமா குத்துறாங்க. ஜூலியனால எதுவுமே செய்ய முடியல. அந்த கிளவுனை அவனை அப்படியே குத்தியே கொன்னுடுறான். அவன் அந்த கிளவுனை பார்த்து நிறுத்துன்னு சொன்ன அப்புறம் தான் அவன் நிறுத்துறாங்க. அவனை கொன்னு முடிச்சுட்டு அந்த கிளவுனும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இப்ப ஜூலியனும் இந்த விஷயத்தை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண உடனே போலீஸும் ஒரு டிடெக்டிவ் டீமும் வந்து அந்த கிரைம் சீனை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க யாரோ ஒரு மாஸ்க் போட்ட கிளவுன் மாதிரி ஒருத்தன் அந்த வீட்டை விட்டு வெளியே போனதை பார்த்தோன்னு சொல்லிருக்காங்க. இதனால போலீஸும் ஜூலியனுக்கு அவன் யாருன்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு அவகிட்ட கேள்வி கேட்கறாங்க. ஆனா போலீஸுக்கு ஏன் அந்த கிளவுன் இவனை மட்டும் கொன்னு இருக்கான், ஜூலியனை எதுவுமே செய்யலன்னு நினைச்சு ஆச்சரியப்படுறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஜூலியன் தன்னோட கார்டன்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அவளோட பக்கத்து வீட்டுக்காரன் இயன் வந்து அவகிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் நான் கேள்விப்பட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றான். அவங்க வெளியே பேசிக்கிட்டே இருக்கும்போது டாமும் வீட்டுக்குள்ள இருந்து விண்டோ வழியா பாக்குறான். இதை கவனிச்ச இயனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். சில நாட்கள் கழிச்சு ஜூலியன் தான் அம்மா கூட வாழ்ந்த அந்த வீட்டுக்கு போறா. இப்ப அந்த வீட்டுல வேற ஒருத்தங்க தங்கி இருக்காங்க. அந்த லேடி ஜூலியனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா காஃபி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த லேடியோட பொண்ணு போன் பண்றதுனால அவங்களும் அந்த போன் அட்டன் பண்றதுக்கு போறாங்க. இப்ப இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஜூலியன் தன்னோட பழைய ரூமுக்குள்ள போறா. அவ சின்ன வயசா இருக்கும்போது கனவுல அந்த கிளவுன் எப்பவுமே அவளோட ரூம்ல இருந்த கிளாசெட்டுக்குள்ள இருந்தா வெளியே வர மாதிரி தெரிஞ்சிருக்கு. இதனால அவளும் அந்த கிளாசெட்டை நோக்கி நடந்து போறா. ஆனா இப்ப இந்த லேடி ஜூலியனை கூப்பிடுறதுனால அவளும் அந்த ரூம் விட்டு வெளியே போயிடுறா. சில நேரம் கழிச்சு அந்த லேடியும் அவங்களோட பூனைய ஒரு வாக்கு கூட்டிட்டு போகும்போது இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஜூலியன் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போய் அவளோட பெட்ரூம்குள்ள போன ஜூலியன் அந்த கிளாசெட்ல பின்னாடி ஒட்டி வச்சிருந்த வால்பேப்பரை கிழிச்சு பார்க்கும்போது அங்க நம்ம முன்னாடி பார்த்தா மாதிரி அதே ப்ளூ கலர்ல ஒரு சின்ன கதவு இருக்கு. அவளும் அந்த கதவை ஓபன் பண்ணி பாக்குறா. அப்போ அதுக்குள்ள அந்த கிளவுனோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ தன்னோட வீட்டுக்கு வந்த ஜூலியன் அவ பார்த்ததை நம்ப முடியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது அவ வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கா மாதிரி ஒரு ஃபீலிங் அவளுக்கு இருக்கு. இதனால பயந்து போன ஜூலியனும் டாம் கிட்ட சொன்ன உடனே அவன் கையில ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அந்த டாய்லெட்டுக்குள்ள போய் பாக்குறான். ஆனா ஜூலியன் சொன்ன மாதிரி யாரும் அதுக்குள்ள இல்ல. இதனால ஜூலியனும் மறுபடியும் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் அவ சின்ன வயசுல இமேஜினேஷனா வரைஞ்ச ஒரு கிளவுன் உயிரோட வந்து தன்னை பயம்புறுத்துறதா சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட அந்த டாக்டரும் நீ நினைக்கிறதெல்லாம் உண்மை கிடையாது, உன்னோட மைண்ட் தான் உங்ககிட்ட கேம்ஸ் விளையாடுது அப்படின்னு சொல்றாரு. இப்ப வீட்டுக்கு வர ஜூலியனை கார்டன்ல நின்னுட்டு இருந்த இயன் தன்னோட வீட்டுக்கு ஒரு ட்ரிங்க் சாப்பிடறதுக்காக இன்வைட் பண்றான். அப்ப இயன் ஜூலியன் கிட்ட அவ வீட்டுல கண்டுபிடிச்ச அந்த டோரை பத்தி கேட்கும் போது அவளும் அந்த கிளவுனை பத்தி இயன் கிட்ட சொல்றா. இப்ப இயன் அவகிட்ட அந்த கிளவுன் உன்னோட கார்டியனும் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் அவன் ஜேசனை கொன்னு இருக்கான்னு சொல்றான். நமக்கு இன்னொரு சீன்ல டாம காட்டும் போது அவனுக்கு சேராவால ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு போல. இதனால அவன் ஒரு தெரபிஸ்ட மீட் பண்ணி அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான். அந்த தெரபிஸ்டும் டாம கூட்டிக்கிட்டு அவங்க வச்சிட்டு இருந்த ஒரு பாத் டப்ல மெடிடேஷன் பண்ண சொல்றாங்க. இந்த ட்ரீட்மெண்டா அவங்களோட பேஷண்ட் எல்லாருக்குமே பண்ணுவாங்க போல. இதனால டாமும் அந்த பாத் டப்குள்ள படுத்துக்கிட்டு மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த நேரத்துல ஜூலியன் டாமோட லேப்டாப்புக்கு சாரா கிட்ட இருந்து வந்த ஒரு வாய்ஸ் மெசேஜ ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல அந்த லேடி சாரா டாம என் குடும்பத்துக்கிட்ட இருந்து நீ விலகியே இரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜூலியனுக்கு கோவம் வரும்போது அந்த ஜாக் த கிளவுன் டாம அந்த பாத் டப்லயே வச்சு கொல்றதுக்காக ட்ரை பண்றான். அந்த கிளவுன் டாம கொல்றதுக்கு அந்த தெரபிஸ்டோட வீட்ல இருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு போகும்போது இவங்களும் அந்த கிளவுனை பார்த்து பயந்து அவனை துப்பாக்கியால சுடுறாங்க. ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆகலங்க. இதனால அந்த கிளவுனும் அந்த லேடிய குத்திடுறான். இப்ப அந்த கிளவுன் டாம அந்த தண்ணிக்குள்ள மூழ்கி கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவன் அந்த கிளவுன் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த காரிடாருக்கு ஓடுறான். ஆனா துரதிருஷ்டவசமா வழிக்கு கீழே விழுந்துடுறான். இதனால அந்த கிளவுனும் டாம மறுபடியும் பிடிச்சிடறான். இப்ப அந்த கிளவுன் டாம கத்தியால குத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது உயிர் போற நிலையில இருந்த அந்த தெரபிஸ்டும் அந்த துப்பாக்கியை வச்சு கிளவுனோட மண்டையிலேயே சுடுறாங்க. இப்போ டாமோ அந்த கிளவுன் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த தெரபிஸ்டோட கார் எடுத்துக்கிட்டு அந்த கிளவுன் கிட்ட இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி போயிடுறான். ஆனா துரதிருஷ்டவசமா அவன் காரை ரிவர்ஸ்ல எடுத்துட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த ரோடு வழியா வந்த இன்னொரு கார் இவன் கார் மேல மோதிடுறதுனால இவனுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடுறான். இப்ப டாம பாக்குறதுக்கு ஜூலியனா அங்க வந்துடுறா. கூடவே அந்த போலீஸ் டிடெக்டிவ்ஸும் வராங்க. அவங்க அந்த தெரபிஸ்டோட வீட்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டும் போது அந்த கிளவுன் டாம கொலை பண்ண ட்ரை பண்ணது பதிவாயிருக்கு. இப்ப போலீஸுக்கு என்ன சந்தேகம்னா கொல்லப்படுறவங்க எல்லாருமே ஜூலியனுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான் அப்படின்றது அவங்க சந்தேகம். ஆனா அவங்களுக்கு அதுக்கான பதில் மட்டும் தெரியல. இப்போ டாமும் ஜூலியனும் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ டாம் கிட்ட ஜூலியன் ஒரு உண்மையை சொல்றா. அவ சின்ன வயசா இருக்கும்போது அந்த கிளவுன் தன்னோட பெட்ரூம்ல தான் ஒளிஞ்சிட்டு இருப்பானோ அதே பெட்ரூம்ல நான் அந்த கிளவுனோட பாடியை பார்த்தேன்னு சொல்றா. ஆனா இப்ப அந்த கிளவுன் எதுக்காக ரெண்டு பேரை கொன்னான்றது எனக்கு தெரியலன்னு ஜூலியன் சொல்லும்போது டாமுக்கும் அந்த விஷயம் மட்டும் புரியல. அந்த நேரத்துல ஜூலியன் சாராவை பத்தி கேட்கும்போது அதே நேரத்துல அந்த கிளவுனும் கண்ணை முழிக்கிறான். ஜூலியனுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் எமோஷன் வரும்போதெல்லாம் இந்த கிளவுனுக்கு எனர்ஜி கிடைக்குதுங்க. ஜூலியன் டாம் கிட்ட நான் சாராவோட வாய்ஸ் மெசேஜ் கேட்கும்போது பின்னாடி ஒரு குழந்தை அழற சத்தம் கேட்டுது, அது உன்னோட குழந்தை தானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்பதான் டாம் ஒரு உண்மையை சொல்றான். எனக்கும் அவளுக்கும் ஒரு அஃபேர் இருக்கிறது உண்மைதான். ஆனா நான் அவளை சந்திக்கும் போது ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். ஆனா அப்பவே
சாராக்கு ஒரு குழந்தை இருந்தது. அவளோட ஹஸ்பண்டுக்கும் அவளுக்கும் செட் ஆகாதனால ஏன் கூட அவ பேச ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்றான். இத கேட்க கேட்க ஜூலியனுக்கும் கோவம் அதிகமாயிட்டே வருது. அந்த கிளவுனும் தூரத்துல இருந்து இங்க இருந்து ஓடி வர மாதிரி காட்டுறாங்க. ஆனா நல்ல வேலையா அவங்க வரத்துக்குள்ள டாமும் ஜூலியனும் அந்த வீட்டை விட்டு கிளம்பி அந்த சைக்காலஜிஸ்டோட ஹாஸ்பிட்டல்ல போய் அவரை மீட் பண்றாங்க. இப்ப மறுபடியும் அந்த சைக்காலஜிஸ்ட் ஜூலியன் கிட்ட அந்த கிளவுன் உண்மை கிடையாது, உன்னோட இமேஜினேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு ஜூலியன் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அந்த கிளினிக்ல இருந்த லைட் எல்லாம் பிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. அதே நேரத்துல வெளியே இருந்து யாரும் நடந்து வர மாதிரி சத்தம் கேட்ட உடனே இந்த டாக்டரும் அந்த டோரை ஓபன் பண்ணி வெளியே எதுவும் மான்ஸ்டர்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்காக அந்த டோரை ஓபன் பண்றாரு. அந்த டோருக்கு வெளியே யாரும் இல்ல. ஆனா திடீர்னு அந்த கிளினிக்கோட விண்டோவை அந்த கிளவுன் உடைச்சிட்டு வந்து அந்த டாக்டரை கழுத்து நெரிச்சு கொன்னுறான். இதை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் பயந்து அந்த கிளினிக்கை விட்டு வெளியே ஓடும்போது இயானி இவங்களை காப்பாத்துறதுக்காக ஏற்கனவே அவன் வந்திருக்கான் போல. அவனும் தன்னோட கார்ல இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறான். அவன் தன்னோட வீட்டுக்கு இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போகும்போது அவனுக்கும் ஜூலியனுக்கு இருக்கிற மாதிரி சேம் பிரச்சனை இருக்கிறதா சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா, ஜூலியன் எப்பெல்லாம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாளோ அவளோட பிரெயின் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமா இந்த கிளவுனை உருவாக்குது அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட டாம் ஜூலியனுக்கும் அந்த கிளவுனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்றத நம்புறதுக்கு மறுக்கிறான். இப்ப ஜூலியன் ஏன் கிட்ட அந்த கிளவுனை நான் எப்படி முற்றிலுமா ஒழிக்கிறது அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவனை நீ எலிமினேட்லாம் பண்ண முடியாது, ஏன்னா அவன் உன்னதுல ஒரு பார்ட், அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு மட்டும் நீ கத்துக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்றதுக்காக இயன் அவனோட சேம் பவரை யூஸ் பண்ணி அங்க இருந்த ஒரு செவுத்துல ஒரு டோரை வர வைக்கிறான். இப்போ அவன் அந்த டோரை ஓபன் பண்ணி காட்டும் போது அதுக்குள்ள இருந்து ஒரு பூனை வெளியே வருது. இத பார்த்த டாமுக்கு இப்ப ஜூலியன் சொல்றது உண்மைதான் அப்படின்றது புரிய வருது. இப்ப இயன் சாப்பிட்டுக்கிட்டே அவங்க கிட்ட ஜூலியன் மட்டும் இந்த பவரை கண்ட்ரோல் பண்ற டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணிட்டானா அந்த கதவெல்லாம் தானா மறைஞ்சு போயிடும். அந்த கிளவுனை இவ எப்படி கண்ட்ரோல் பண்றான்றதுல தான் அவன் இனிமே யாரனா கொல்லுவானா மாட்டானான்ற விஷயமே இருக்கு அப்படின்னு சொல்றான். இதனால டாமும் ஜூலியன் கிட்ட சாரா பத்தின மொத்த உண்மையை சொல்லலான்னு முடிவெடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறான். டாமுக்கு ஒரு அப்பாவாகணும்னு சொல்லிட்டு ஆசை இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனா ஜூலியனோட கோவமான மனநிலையினால டாமுக்கு ஒரு ஃபேமிலியை ரைஸ் பண்ற நம்பிக்கையே இல்லாம போயிடுது. இதனால ஏற்கனவே குழந்தை இருக்கிற சாரா கூட அவன் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கான். இது மூலமா அந்த குழந்தைக்கு தான் அப்பான்ற ஒரு மனநிலையில அவன் இருந்திருக்கான். இதை சொல்லி முடிச்சுட்டு டாம் அந்த ரூம் விட்டு வெளியே போகும்போது எதிர்க்க அந்த கிளவுன் வந்துடுறான். அதே நேரத்துல ஜூலியனுக்கு அவ அப்பா கிட்ட இருந்து கால் வருது. அவரு ஜூலியனை மீட் பண்ணணும்னு சொல்றாரு. அந்த கிளவுன் டாம அட்டாக் பண்ணாம ஜூலியனை நோக்கி ஓடி போய் அவகிட்ட சில ட்ரிக்ஸ் எல்லாம் காமிச்சு அவளை சிரிக்க வைக்கிறான். இப்ப ஜூலியனுக்கு அந்த கிளவுனை பார்த்தா பயமே இல்லைங்க. தன்னோட ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் தான் இந்த கிளவுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவளும் அந்த கிளவுனை கட்டி பிடிச்சு காமாகறா. இப்ப அந்த கிளவுனும் அந்த ரூம் ஓரத்துல போய் படுத்துட்ட அப்புறம் ஜூலியனும் அந்த ரூமை விட்டு போயிடுறா. இந்த நேரத்துல டாமும் சாராவும் வீட்டுக்கு வெளியே பேசிட்டு இருக்கும்போது இத பார்த்த ஜூலியனுக்கு மறுபடியும் கோவம் வருது. இதனால அந்த கிளவுன் அந்த ரூமை விட்டு திருப்பி வெளியே வர ட்ரை பண்றான். இயனும் ஜூலியனும் அந்த டோரை லாக் பண்ணிடுறாங்க. ஆனா அவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த கிளவுன் விண்டோ வழியா தப்பிச்சு போய் சாராவோட காலை ஒரு கத்தியை வச்சு அறுத்துறான். டாமும் சாராவும் பயந்து போய் அந்த காட்டுக்குள்ள ஓடுறாங்க. கிளவுனும் துரத்துக்கிட்டே போறான். இப்ப அந்த கிளவுன் கிட்ட இருந்து அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது சாரா டாம மீட் பண்ண வந்ததுக்கான முக்கியமான காரணத்தை சொல்றா. உனக்கும் என் பையனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லி லீகலா கோர்ட்ல இருந்து நான் அப்ரூவல் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. இப்ப சாராவோட காலுக்கு கட்டு போடும்போது அந்த கிளவுனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவனை பார்த்து பயந்து ஓடுற டாமும் ஒரு ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல நின்றுட்டு இருக்கும்போது அந்த கிளவுன் அவனை பிடிச்சி அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூல்ல ரெண்டு பேரும் விழுறாங்க. இப்ப ஜூலியனும் டாம் உயிருக்கு போராடிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவனை எப்படி காப்பாத்தலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏன் அவளோட கையை பிடிச்சு இப்ப நீ நல்லா போக்கஸ் பண்ணி உன்னோட கோவம் மொத்தத்தையும் அந்த கிளவுனுக்குள்ள அனுப்பு அப்படின்னு சொல்றான். இதனால அந்த கிளவுன் டாம விட்டுட்டு அந்த தண்ணிக்குள்ளே அது வெடிச்சு செதறுது. இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்க சாராவும் ஜூலியன் கிட்ட டாம் என் பையனுக்கு அப்பா கிடையாதுன்னு சொன்ன உடனே இவளும் டாம விட்டுட்டு இயன் கூட ஸ்டே பண்றதுக்காக அவனோட வீட்டுக்கு போறா. அன்னைக்கு ராத்திரி ஜூலியன் தூங்கிட்டு இருக்கும்போது அவளோட செல்போன்ல தொடர்ந்து மெசேஜ் வந்திருக்கு போல. அதை இயனும் படிக்கிறான். அப்ப ஜூலியனோட அப்பா எங்க இருக்கா அப்படின்றது இயனுக்கு தெரியுது. இப்ப ஜூலியனோட அப்பா பில்லுக்கு தான் பொண்ணு எங்க இருக்கான்றது தெரியாதனால டாம கான்டாக்ட் பண்ணி அவரு எங்க இருக்காருன்ற விஷயத்த சொல்றாரு. ஆனா இப்ப நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி பில்ல மீட் பண்றதுக்கு இயன் அங்க வரான். இப்பதான் நமக்கு இன்னொரு உண்மையை சொல்றாங்க. பில்லோட இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல பிறந்தவன் தான் இயன். இயனோட அப்பா தாங்க பில். பில்லுக்கு இயன் ஏற்கனவே ஒரு சைக்கோன்னு தெரிஞ்சிருக்கு போல. அவகிட்ட இருந்து ஜூலியனை காப்பாத்துறதுக்காக நீ இனிமே ஜூலியனை மீட் பண்ண கூடாது, அவளை தனியா விடு அப்படின்னு சொல்றான். ஆனா இயன் இப்ப அவனோட பவரை யூஸ் பண்ணி அவனோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் கூப்பிடுறாங்க. அப்ப அந்த ரூமுக்குள்ள டால் பாய்னு ஒரு மான்ஸ்டர் வந்து பில்ல அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னுடுது. இப்ப டாமும் பில்ல சந்திக்கிறதுக்காக அந்த ஹோட்டலுக்கு வரும்போது அந்த ஹோட்டலை விட்டு இயன் போறத பாத்துறான். அவன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் பில்ல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ள போற டாமும் அந்த ரூமுக்குள்ள தேடி பாக்குறான். பில்லோட பாடி எங்கேயுமே இல்ல. இப்ப இயன் தன்னோட மொத்த சக்தியும் யூஸ் பண்ணி டால் பாய வர வச்சதுனால அவனுக்கு ரொம்ப பசி எடுத்து காருக்குள்ளேயே நிறைய பர்கர் சாப்பிடுறான். அடுத்த நாள் காலையில இயன் ஜூலியனுக்கு அவளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக ட்ரைனிங் கொடுக்கறான். அப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பார்க்ல ஒரு டோரை உருவாக்குறாங்க. அவள அந்த டோரை ஓபன் பண்ணி பார்க்கும்போது பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா ஒரு ஜந்து ஒண்ணு வெளியே வருது. ஆனா கொஞ்ச நேரத்துல அது கீழே விழுந்து இறந்து போயிடுது. இப்ப டாம் தன்னோட வீட்டுல இருந்து ஜூலியனுக்கு கால் பண்ணும்போது அவளோட போன் உடைஞ்சிடுறதுனால கால் போகல. அப்ப டாம்
டாம் அந்த வீட்டுக்கு வெளியே இன்னொரு கருப்பு கலர் நாயை பாக்குறான். என்னடா வீட்டுக்குள்ள நம்ம நாய் இருக்கும்போது இதே மாதிரி ஒரு நாய் வெளியே இருக்குன்னு பார்த்துட்டு அதை அவன் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அது அவனை ஈயனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போதுங்க. உள்ள போன டாமோ அங்க நிறைய டோர் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறான். கூடவே ஜூலியனோட சின்ன வயசு போட்டோவா அங்க அவனுக்கு கிடைக்குது. இப்ப ஜூலியன் ஈயனோட காட்டேஜுக்குள்ள போகும்போது அவ சின்ன வயசுல தொலைச்ச அந்த பொம்மை அவளுக்கு கிடைக்குது. இது எப்படி இங்க வந்துச்சுன்றது அவளுக்கு சுத்தமா புரியல. இப்ப ஜூலியனும் ஈயன் கிட்ட மறுபடியும் அவனோட வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது அந்த வீட்டுக்குள்ள யாரோ இருக்கா மாதிரி அவங்களுக்கு தெரியுது. உள்ள போய் பார்க்கும்போது அங்க டாம் தான் இருக்கான். இப்ப டாம் ஜூலியன் கிட்ட உன்னோட அப்பா கிட்ட இருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு, அவரை மீட் பண்ணலான்னு போகும்போது அதே ஹோட்டல்ல இருந்து இவன் வெளியே போனா அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம ஈயனோட பேஸ்மெண்ட்ல இருந்து ஜூலியனோட ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அதையும் ஜூலியன் கிட்ட காட்டுறான். இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறம் தான் ஜூலியன் தன்னோட பிரதர் தான்ன்றது தெரிய வருது. அப்போ ஈயன் ஜூலியனை அவனோட கராஜ் கூட்டிட்டு போய் அவனோட அப்பாவோட பாடிய அவன் வளர்த்துட்டு இருந்த நான் இங்க சாப்பிடுறத காட்டுறான். இதனால ஜூலியனும் டாமோட போனை வச்சு போலீஸுக்கு கால் பண்ணிடுறா. போலீஸும் இப்போ ஈயான் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அவனும் நடந்த கொலைக்கு எல்லாத்துக்குமே நானும் ஒரு காரணம்னு சொல்லிடுறான். இதனால போலீஸும் ஈயானை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. டாமும் ஜூலியனும் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒன்னா இருக்கும்போது ஜூலியனோட அந்த ஃபீலிங்ஸ்னால மறுபடியும் அந்த ரூமுக்குள்ள இன்னொரு டோர் உருவாகுது. டாமும் அந்த டோரை ஓபன் பண்ணி பாக்குறான். ஆனா உள்ள கை கால் கூட முளைக்காத ஒரு குழந்தை இருக்குங்க. ஜூலியனும் அந்த டிஃபார்மான பேபியை வச்சுக்கிறதுக்கு முடிவு பண்ணிடுறா. ஆனா டாம் அந்த குழந்தைய தான் குழந்தைய ஏத்துக்கிறதுக்கு மறுத்துறாங்க. இப்ப அந்த போலீஸும் ஈயானை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஈயானோட இமேஜினேஷன் ஃப்ரெண்ட் அந்த டால் பாய் வந்து அந்த காரோட கண்ணாடியை உடைச்சு அந்த போலீஸ்காரனை ரொம்ப கொடூரமா கொன்னுடுறான். அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் அந்த பொம்பளையும் கொன்னுடுது. ஈயனும் மறுபடியும் அவனோட வீட்டுக்கு வந்து சேர்றான். அங்க அவன் டாம சந்திக்கும் போது பக்கத்துல ஒரு போலீஸ்காரர் இருக்கிறத நோட் பண்ண டாமோ அந்த ஆள் கிட்ட டாமோ உதவி கேக்குறான். அந்த போலீஸ்காரன் தன்னோட கண்ணை எடுத்து ஈயனை மிரட்டிட்டு இருக்கும்போது அந்த டால் பாய் வந்து அந்த போலீஸ்காரனை கொன்னுடுறாங்க. வீட்டுக்குள்ள ஜூலியன் அந்த டிஃபார்மான குழந்தை கையில வச்சிட்டு இருக்கும்போது அது கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுதுங்க. இப்ப ஜூலியனும் டாம தேடி வீட்டுக்கு வெளியே வந்து பார்க்கும்போது இறந்து போன அந்த போலீஸ்காரர் பாடி பக்கத்துல ஈயன் தானே எங்க மீட் பண்ணணும்னு சொல்லி பிளட்னாலேயே எழுதிட்டு போயிருக்கான். இப்ப மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிற டாம் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது ஈயன் அவனை கடத்திட்டு வந்திருக்காங்க. ஈயன் அவனோட எனர்ஜி எல்லாம் யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை வர வச்சதுனால அவனுக்கு இப்ப பயங்கரமா பசிக்குதுங்க. இப்போ இவன் வீக்கா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு டாம் அங்க இருந்து எஸ்கேப் ஆகும்போது அந்த மான்ஸ்டரும் விடாம டாம துரத்திட்டு போகுது. இப்போ நைட்டு தனியா நின்னுட்டு இருந்த ஜூலியனை பார்த்த ஒரு போலீஸ்காரன் அவகிட்ட விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஈயன் கற்பனையில கிரியேட் பண்ண அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த போலீஸ்காரனை கொன்னுடுதுங்க. இதை பார்த்து பயந்து போய் ஜூலியனும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கா. எப்படி அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட அவ தப்பிச்சு ஒரு ரூம்குள்ள போய் பார்க்கும்போது டாம் அங்க இருக்காங்க. இப்போ அவ ஈயன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா அவளுக்கு தன்னோட ஃப்ரெண்ட் கிளவுனோட உதவி தேவைப்படும் சொல்லிட்டு அவளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த கிளவுனை மறுபடியும் வரவழைக்கிறா. ஆனா ஈயன் அவனோட சக்தியை பயன்படுத்தி அவ அதை செய்யறத தடுத்து நிறுத்துறான். ஆனா திடீர்னு டாம் ஒரு மாதிரி சஸ்பீஷியஸா ஆக்ட் பண்ண உடனே இப்பதான் அவளுக்கு அவன் தன்னோட கணவர் டாம் இல்லன்றது தெரிய வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிக்கிறா. அந்த மான்ஸ்டரை விடாம துரத்திட்டு போய் ஜூலியனை பிடிச்சிடுது. ஆனா அவ அங்க இருந்து ஒரு கட்டையை எடுத்து அது வயித்துல இருந்து குத்திட்ட உடனே உண்மையான டாமும் அந்த இடத்துக்கு வரான். அவன் இப்ப ஜூலியன் கிட்ட தான் தன்னோட உண்மையான கணவன் ப்ரூவ் பண்றதுக்காக கையை கட் பண்ணி காட்டும் போது அவளும் டாம புரிஞ்சுக்கிறா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் காலையில அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலான்னு போகும்போது அவங்கள தடுத்து நிறுத்தின ஈயனும் அவனோட மான்ஸ்டர் டால் பாயை அனுப்பிச்சு அவங்கள கொல்ல சொல்றான். ஈயனோட பிளான் என்னன்னா ஜூலியனை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது அவளை அவன் கூடவே வச்சுக்கிறது தான். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட பவரை வச்சு இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கான். ஆனா டாம் உயிரோட இருக்க வரைக்கும் அவனோட பிளான் எதுவுமே நடக்காதுன்றது அவனுக்கு நல்லா தெரியுது. இதனால அவன் டாம கொன்னே ஆகணும். இப்ப ஜூலியன் மறுபடியும் அந்த கிளவுனை கூப்பிடுறதுக்காக ட்ரை பண்றா. அவளும் எப்படியோ அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த கிளவுனை அங்க வர வச்சிடறா. அங்க வந்த கிளவுனுக்கும் அந்த டால் பாய்க்கும் ஒரு சண்டை நடக்குதுங்க. ஓ, இதுதான் பேய்க்கும் சண்டையா? அந்த சண்டையில எப்படியோ அந்த கிளவுன் அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்த செயின்சாவை புடுங்கி அதை அப்படியே ஹாஃபா கட் பண்ணிடுது. இப்ப இதை எல்லாத்தையுமே நிறுத்தணும்னா ஈயனை கொன்னா மட்டும் தான் முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு அவனை கொல்றதுக்காக இவங்க மூணு பேரும் போறாங்க. ஆனா ஈயனுக்கு இப்ப பயங்கரமா பசிக்கிறதுனால அவனால ரொம்ப தூரம் ஓட முடியல. இப்ப எப்படியோ அவனுக்கு ஒரு பார் ஆஃப் சாக்லேட் கிடைச்ச உடனே அதை சாப்பிட்டுறான். அந்த ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி மறுபடியும் அவன் டால் பாயை வரவழைக்கிறான். மறுபடியும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடணும்னு ஓடினவன் ஒரு வீட்டுக்குள்ள போன உடனே இவங்களும் அந்த வீட்டுக்குள்ள போய் ஈயனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஜூலியன் அங்க இருந்து ஒரு ரூமை திறந்து பார்க்கும்போது அவளோட வெர்ஷன்லயே இன்னொரு மான்ஸ்டரை அவன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். ஒரு வழியா அவளும் ஈயனை ஒரு ரூமுக்குள்ள கண்டுபிடிச்சிடறா. அந்த ரூமுக்குள்ள நிறைய கதவுகள் இருக்கு. ஈயன் இப்ப ஜூலியனை கன்வின்ஸ் பண்ணி தன்னோட சேர்ந்துக்க சொல்றான். ஆனா அதுக்கு சம்மதிக்காத ஜூலியனை ஈயன் கொல்லலாம்னு நினைக்கும் போது அந்த கிளவுன் ஜூலியனை காப்பாத்துறதுக்காக வருது. ஆனா அந்த நேரத்துல வந்து அந்த டால் பாய் அந்த கிளவுனோட பாடிய பாதியா கட் பண்ணிடுது. டாமும் எப்படியோ அந்த டால் பாய ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சிடறான். இந்த நேரத்தை பயன்படுத்தி ஜூலியன் அவ வச்சிட்டு இருந்த கத்தி எடுத்து ஈயனோட நெஞ்சிலே குத்திடுறா. ஆனா இன்னும் அவன் சாகலங்க. அதே நேரத்துல டால் பாய் அந்த ரூமோட கதவை அந்த செயின்ஸா வச்சு அறுக்க ஆரம்பிக்குது. அந்த மான்ஸ்டர் ஜூலியை குத்தலான்னு நினைக்கும் போது அவ அங்க இருந்து நகர்ந்த உடனே அது ஆக்சிடென்ட்ல தன்னோட மாஸ்டர் ஈயனையே கொண்டுதுங்க. இப்ப ஈயன் இறந்த உடனே அந்த ரூமுக்குள்ள இருந்த எல்லா டோருமே வேனிஷ் ஆயிடுது. அதோட சேர்ந்து அந்த
மான்ஸ்டரும் இறந்து போயிடுது. இப்ப சில வருடங்கள் கழிச்சு காட்டும் போது அந்த கப்பல்ஸ் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருது. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, ஜூலியன் கிட்ட இருந்து அவளுக்கு பிறந்த குழந்தைக்கும் அதே சக்தி டிரான்ஸ்பர் இருக்குன்னு. இதனால அந்த குழந்தையும் தன்னோட இமேஜினேஷனால அந்த ரூமுக்குள்ளே டோர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அப்படியே அந்த சீரிஸையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைச்சாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே போல என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் இதே போல ஒரு வித்தியாசமான படத்தோட உங்களை கூடியவர்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.